அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் சேனலில் இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பற்றி அடுத்து வரும் வாரங்களில் கற்றுக்க போகிறோம். ஸோ அதோடைய ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் பைத்தானை நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எந்த ப்ரோக்ராம் கற்றுக்கிற நீங்கள் அடுத்தடுத்து நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தாலும் ஸோ பைத்தானுடைய சின்டெக்ஸ் அதோடைய அமைப்பு எப்படி இருக்குது, ஸோ அதை நீங்கள் முதல்ல நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமிங்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சாதாரண இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை தேடுறவங்களா இருக்கலாம், அல்லது புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் இந்த பைத்தான் கோர்ஸில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய சின்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா ஸோ அது நம்ம கிராமட்டிக்கலாக பேசணும். அப்படி பேசினா தான் மற்றவங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி தான் பைத்தானில் எப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ அதுக்கு தெரிந்த மொழியில் நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கும். அதாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் கம்ப்யூட்டருக்கு. ஸோ அப்போது அதை தான் நம்ம சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த சின்டெக்ஸை பைத்தானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ப்ரோக்ராம் விரைவாக நம்ம எழுத முடியும் பைத்தானில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் டெவலப்பர்ஸ் நிறைய சில ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த பைத்தான் கற்று முடிச்சதுக்கப்புறமா நிறைய ஃபீல்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுப்போம் அப்படின்னா பைத்தான்னா என்ன, ஸோ அதில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ் இருக்குது, லூப்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சின்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ப்ரோக்ராமோட முடிவில் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டில் நீங்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களாவே ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு வழியை நாங்கள் இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கோர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ அவங்க இந்த பைத்தான் லாங்குவேஜை கற்றுக்க முடியும். அதேமாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பைத்தானை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த பைத்தான் கோர்ஸை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாப்பிக்கை பற்றி நாங்கள் சொல்லித் தருவோம். ஸோ அதில் அடிப்படையில் இருந்து ஸோ அட்வான்ஸ் கான்செப்டை வரைக்கும் சொல்லித் தருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வீடியோ, அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே இந்த நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் ஓனாகவே நீங்கள் உங்கள் இடத்துல செஞ்சு பாருங்கள். ஸோ எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த கோர்ஸில் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் நிறைய சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் கோடிங் சேலஞ்ச் நான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் உங்கள் கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஸோ அது விரைவிலே நாங்கள் சொல்கிறோம்.